இன்னைக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கணும். இன்னைக்கு இந்த சமுதாய மக்கள் சரியாக விளங்கணும். நான் என்னுடைய மகளாக இருக்கட்டும், என்னுடைய மனைவியாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஆடையை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறேன். என் மனைவிக்கு நான் எப்படிப்பட்ட ஆடையை தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு என் மனைவிக்கு எப்படிப்பட்ட உணவு தயார் செஞ்சு கொடுக்குறேன். கஷ்டப்படுறேன், நல்ல உணவு, சிறந்த உணவாக கொடுக்குறேன். குறை இருக்கக்கூடாது, உயர்தரமான உணவு கிடைக்கணும், அதுக்காக கஷ்டப்படுறேன், உழைக்கிறேன், பாராட்டுறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆடையின் விஷயத்தில் இந்த உம்மத்தை முகமதியாக்கள் குறையுடையவராக இருக்கிறார்கள். நம்ம ஷரியத்துடைய ஆடையை வாங்கி கொடுக்கணுங்க, அதுவும் நம்ம பொறுப்பு தாங்க. கடைக்கு கூட்டிட்டு போனோம், ஆடையை தேர்வு செஞ்சோம், நாம தேர்வு செய்யணும், போய் விட்டுறக்கூடாது. பாருங்க, உங்களுக்கு தேவையான எந்த ஆடையை வாங்கிக்கங்க. சுதந்திரம் என்பது ஆடையில் இல்லை சகோதரிகளே. சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுகளில் சுதந்திரம் இருக்கிறது. ரோட்ல போறோம், சகப்பு லைட் எரியுது, வண்டியில் போனால் நிற்கணும், பச்சை லைட்டு போகணும், இது எல்லாத்துக்கும் தெரியும். இல்லைங்க, என்னுடைய வண்டி தான், நான் தான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், அதனால சுதந்திரமாக செயல்படுறேன்னு சிகப்பு லைட் எதுவுமே போக முடியுமா? அப்படி போனால் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம். அதே போலதான் சகோதரிகளே, அதே போலதான் சகோதரிகளே, நம்முடைய ஆடை இருக்குல்ல, அந்த ஆடையை நம்ம ஷரியத்துடைய ஆடையாக ஆக்க வேண்டும். இது வரைக்கும் ஷரியத்துடைய ஆடை இந்த உம்மத்திலே ஹயாத் ஆகாதோ அது வரைக்கும் இந்த உம்மத்து கஷ்டத்துல சிரமத்துல இருக்கும். சுன்னத்து உங்களுக்கு பாதுகாப்பு சகோதரிகளே. இந்த சுன்னத்து ஹிதாயத்துக்கு திறவுகோல் சகோதரிகளே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை வழிகாட்டினார்களோ அதன் பிரகாரம் தான் உங்க வாழ்க்கை அமைச்சினா, அதுலதான் சந்தோஷம், நிம்மதி, ராகத்து, சுவிச்சம் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நாம அதை விட்டுட்டோம். நம்முடைய இஷ்டத்துக்கு போல நம்முடைய நடை, உடை, பாவனை எல்லாம் இருக்கு. மாற வேண்டும் சகோதரர்களே. மாறுறதுக்கு என்ன வேணும்? ஈமானுடைய உழைப்பு, ஈமானுடைய பயிற்சி, ஈமானுக்கு பக்க முயற்சி. நாம வைங்க பெற்றோர்கள் ஆடையை தேர்வு செய்யும் போது கவனமா இருக்கணும். அது ஷரியத்துடைய ஆடையா ஆக்க வேண்டும். அல்லாஹ் நம்ம ஆடையை நமக்கு ஏற்பாடு செய்து தருவதற்காக நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்க